தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அப்படின்னு நீங்க எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க சிக்கி தவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நேர்மை கரெக்டா இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஃப்ராட் பண்ண சொல்லல எதுவும் சொல்லலாம். அந்த நேர்மையோட ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுல அடுத்து நம்பிக்கையான நேர்மை. அந்த ஆளோட பர்சன் என்ன, அந்த பொண்ணோட பர்சன் என்ன எதுவும் பார்க்கல, நம்பிக்கை வச்சுட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறது. இதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளே. அது ரிலேஷனா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்டுங்களா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இந்த கர்மாவை சந்திச்சேன் அப்படின்னா அது தனுசு ராசி தான். அதே போல இந்த ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது உச்சமாவது 8ஆம் இடத்துல. யார அதிகமா நம்புறாங்களோ அவங்கதான் இவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. ஆரோக்கியம் பேசும்போது தனுசு ராசியா சுகர் இல்லாத ராசி கிடையாது. சுகர் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆரோக்கிய கேடு. சுகரு, அதுக்கப்புறம் கண் சார்ந்த பிரச்சனை, அந்த சுகருடைய பாதிப்புனால ஆர்கன்ஸ் வீக் ஆகுது. இதுதான். ஆனா மெயினா வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த சுகர் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை. தனுசுக்கு இது இருந்துகிட்டே இருக்கும். கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனுசு ராசி. நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குகளை எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சரு, இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில இந்த தனுசு ராசி அப்படின்னு நீங்க எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்க சிக்கி தவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நேர்மை கரெக்டா இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ஃப்ராட் பண்ண சொல்லல எதுவும் சொல்லலாம். அந்த நேர்மையோட
ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுல அடுத்து நம்பிக்கையான நேர்மை. அந்த ஆளோட பர்சன் என்ன, அந்த பொண்ணோட பர்சன் என்ன எதுவும் பார்க்கல, நம்பிக்கை வச்சுட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறது. இதுதான் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளே. அது ரிலேஷனா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்டுங்களா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் இந்த கர்மாவை சந்திச்சேன் அப்படின்னா அது தனுசு ராசி தான். ஸோ இவங்களுடைய வாக்கு, அதாவது இவங்களோட ராசிநாதனே குரு பகவான் தான். வாக்குஸ்தானத்திலேயே அது நீச்சமாய் உட்கார்ந்துருக்கிறது தான் அதீதமான தர்மம் சார்ந்த பேச்சுக்கள். நம்ம நிறைய படங்கள் பார்ப்போம், ஐயோ ஆரம்பிச்சிட்டா புராணத்தை ஓடி, அதெல்லாம் இந்த தனுசு ராசி தான். பழச பேசி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது கேட்க பிடிக்காது. ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் போய் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விஷயம்ன்றத சொல்லுவாங்க, ஆனா மதிக்கவே மாட்டாங்க. சரி முன்னாடி மரியாதையை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்க செய்யறதை செஞ்சுட்டு அப்பவே அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. சோ பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ, மரியாதை கௌரவத்தை தான் இவங்க அதிகமா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஆச்சாரம், இவங்களுடைய மத வழிபாடு, இவங்களுடைய சார்ந்த விஷயங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை எந்த இடத்துலயும் எங்கேயுமே மாத்திக்க மாட்டாங்க. அந்த பிடிவாதம் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. அதே போல இந்த ராசி அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இது உச்சமாவது 8ஆம் இடத்துல. யார அதிகமா நம்புறாங்களோ அவங்கதான் இவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. ஆரோக்கியம் பேசும்போது தனுசு ராசியா சுகர் இல்லாத ராசி கிடையாது. சுகர் தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆரோக்கிய கேடு. சுகரு, அதுக்கப்புறம் கண் சார்ந்த பிரச்சனை, அந்த சுகருடைய பாதிப்புனால ஆர்கன்ஸ் வீக் ஆகுது, இதுதான். ஆனா மெயினா வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த சுகர் சார்ந்த பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை. தனுசுக்கு இது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு 15 வயசு பொண்ணே சொல்லும், காது கேட்கல எனக்கு திடீர்னு. அந்த தனுசு ராசிக்குரிய சைனே அதுதான். சோ அதை கேர்லெஸ்ஸா எடுக்காம பசங்க சொல்லுதுன்னா உடனே அது என்னன்றதை எடுத்து பார்த்து அதுக்குண்டான உணவுகளோ மருந்துகளோ அதை எடுக்கிறது சிறப்பை தரும். முக்கால்வாசி இந்த தனுசு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா டீச்சிங் ப்ரொஃபசர், அடுத்தது ஒரு கலையை சொல்லி தரது, மந்திர உபாசனம், இதுலலாம் அதிகமா இருக்கக்கூடியவங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க இந்த சோகம், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவங்க கிடையாது, உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க கிடையாது. ஆனா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழக்கூடியவங்க. இவங்களுடைய வாழ்நாள்ல சிக்கி தவிக்கிற கர்மா அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அதீதமா ஒருத்தரை நம்பிட்டா அவங்கள நம்பி சைன் போடுறது. ஏமாற்றம் எப்படிப்பட்ட ஏமாற்றம்னா அதிக நம்பிக்கை வச்சு ஏமாறும். உன்னதானடா மலை போல நம்பியிருந்த, இப்படி கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டே, இந்த வார்த்தையை தனுசு பேச. திட்டுறத கூட சபிக்க முடியும், ரொம்ப உச்சகட்டமா சபிக்க மாட்டாங்க, ஆனா திட்டிட்டு இருப்பாங்க. சோ இந்த தனுசு ராசி எப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியில சில சப்போர்ட்டுங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு 40% சப்போர்ட் பண்ணும். சரி நம்ம பாத்துக்கலாம், நீ இதை எடுத்து படிக்கலாமே, நீ இந்த வேலைக்கு போலாமே அப்படின்றத ஊக்குவிச்சு கொடுக்கறதுல தனுசு ராசியோட வாழ்க்கை துணை சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் உயர்த்தி கொடுக்கும். அதே போல பிள்ளைகள் வழியில கண்டிப்பா ஒரு பண இழப்பு, இல்ல பண செலவு, இல்ல மருத்துவமனை செலவு கண்டிப்பா தனுசு ராசிக்கு இருக்கும். சோ இந்த தனுசு ராசி, இந்த தனுசு லக்னம் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி அவங்களோட பேச்சு, எந்த கர்மா செஞ்சனும் எனக்கு இது வந்துச்சு, இவங்களே பேசி பேசி வச்சுக்கிறது. இது எந்த கர்மா செஞ்சனும் வந்துச்சு, என்ன பண்ணணும் செஞ்சது வந்துச்சு, அவங்க சொல்லி என்ன, இந்த மாதிரி விஷயம் திட்டுறதுல கூட அந்த கர்மா பாவ புண்ணியம் இதுங்களை அதிகமா பேசக்கூடியது இந்த தனுசு ராசி. கடன் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வாங்கினதை விட ஹெல்ப் பண்ணதுக்கு வாங்கினது தான் அதிகம், இல்ல பசங்களுக்காக வாங்கினது தான் அதிகம். சோ இவங்க அதிக ஃபுட்டி கிடையாது, ஆனா நேரத்துக்கு சாப்பிட்றவங்க கிடையாது. இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம். தைராய்டு விஷயம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த தைராய்டுல 2 வகை இருக்கும். ஒண்ணு உடம்ப உருக்கிடும், ஒண்ணு வெயிட் போடும். இவங்களுக்கு வர்றது ரேரா இருக்கும், உடம்ப உருக்குற மாதிரியான விஷயங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா நிறைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஏமாந்தவங்க இந்த தனுசு ராசி. நல்ல பிக்கப் ஸ்டேஜ் வரும்போது வெளியில அமைச்சிருவாங்க. சோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா அப்படின்னா நம்பிக்கை, அதுதான் கர்மா. நம்புறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது, அடுத்தவங்களுக்காக நான் ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதிக பேச்சுக்களை கொடுக்கறது, இதுதான். வாய் கொடுக்கலாம், கொஞ்சம் வாய் கொடுக்கலாம், அவங்க பேசுவாங்க பாரு, அப்படியே இழுத்துட்டு போயிட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம், அதெல்லாம் பேசுவோம். 50 வயசு ஆனா கூட ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆச்சரியமா பார்க்கக்கூடியவங்க தனுசு ராசி. ஏன்னா இது குழந்தை மாதிரி ஆச்சரியமா பாக்குறது, இப்படி எல்லாம் இருக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. குலதெய்வ வழிபாடுல
நிறைய ஆற்றல் சந்திக்கக்கூடியவங்க தனுசு ராசி. ஆனா ஜாதகத்துல கிரகநிலை சரியில்லாம குலதெய்வத்தை மாத்தி கும்பிடுறது, குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா திடீர் தாக்கங்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சப்போர்ட் நிறைய இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 30% விவாகரத்துக்கு போகக்கூடிய ராசிகள்ல தனுசு ராசி. இல்ல கணவர் வெளிநாட்டுல இருக்காரு, இல்ல மனைவி அம்மா வீட்டுல இருக்கு, நான் இங்க இருக்கேன், இல்ல பிரிஞ்சு இருக்கோம் சண்டை போட்டு, மாசம் குடும்ப நட்டத்துக்கு மட்டும் பணம் அனுப்புற, இந்த மாதிரி தனிமையை அதிகமா இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசி. சோ ஆரோக்கியம் சொல்லும் போது நம்ம தைராய்டு சொன்னோம். அதே போல முக்கியமான விஷயம் நரம்பு, அதுல கவனமா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்துல இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சிக்கி தவிக்கிற கர்மால இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகம், தண்ணி சுத்தமான ஜலத்தை எடுத்து வணங்கிட்டு அந்த அபிஷேகம் பண்றது நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கும். அது 11 குடமா இருக்கட்டும், 108 குடமா இருக்கட்டும், குட்டி குட்டி குடங்களா வச்சு ஒண்ணுல மஞ்சத்தூள் போடுறது, ஒண்ணுல கொஞ்சம் அரிசி பொடி போடுறது, இந்த மாதிரி போட்டு அபிஷேகங்கள் படுத்துறது இவங்களுக்கு நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கும். அறிவுபூர்வமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், மக்குத்தனத்தை மாத்தி கொடுக்கும், மற்றவங்களோட எப்படி லிமிட்டா இருந்துக்கணும் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகருடைய கோவில்களுக்கு, பிள்ளையார்பட்டி கோயிலா இருக்கட்டும், இந்த மாதிரி கோவில்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது தனுசு ராசியுடைய பொது குணங்களை பார்த்துட்டு இருந்தோம். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு, இல்ல பார்க்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.